பிரைஸ் தி லார்ட். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையில் இயேசு கிறிஸ்து உங்களோடு பேசுகிற வார்த்தை உங்கள் கண்ணீரை அவர் துடைப்பார். நாம் ஒரு வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 19வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, சியோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமில் வாசமாய் இருப்பார்கள். இனி பாருங்க, உங்களதாங்க இயேசு கிறிஸ்து இந்த காலை வேளையில பார்த்து சொல்லுகிறார், இனி நீங்கள் அழுது கொண்டு இருக்க வேண்டாம். நீங்க என்னத்தை சொல்லி இயேசு கிறிஸ்துவை கூப்பிட்டீங்களோ, நீங்க என்னத்தை சொல்லி இயேசு கிறிஸ்துவினிடத்தில் மன்றாடீர்களோ, நீங்கள் என்னத்தை சொல்லி இயேசுவினிடத்தில் விண்ணப்பத்தை செலுத்தினீர்களோ, நீங்கள் என்னத்தை சொல்லி இயேசு கிறிஸ்துவினிடத்தில் புலம்பினீர்களோ, அதை அந்த சத்தத்திற்கு, உங்களுடைய சத்தத்திற்கு இயேசு கிறிஸ்து உருக்கமா, இயேசு கிறிஸ்து உங்கள் பக்கத்தில் இறங்கி அந்த ஜெப விண்ணப்பத்தையும் ஜெப வேண்டுதலையும் ஜெப மன்றாட்டத்தையும் கேட்ட உடனே உங்களுக்கு மறு உத்தரவு பரத்திலிருந்து வரும் என்று அவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. எரேமியா தீர்க்கதரிசி ஒரு இடத்துல சொல்லும் பொழுது சொல்லுகிறார், உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன், உத்தரவு பரத்தில் இருந்து வர வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். இந்த நாட்களில் நீங்கள் ஜெபிக்கிற ஜெபத்திற்கு பரத்திலிருந்து உத்தரவு வர வேண்டும். நீங்கள் மன்றாடுகிற மன்றாட்டத்திற்கு பரத்திலிருந்து உத்தரவு வர வேண்டும். நீங்கள் போராடுகிற போராட்டத்தை பார்த்து விடுதலை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் விடுதலை பரத்தில் இருந்து வர வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. உங்களை பார்த்துதான் இந்த அதிகாலையில் இயேசு கிறிஸ்து உங்களோடு சொல்லிக் கொண்டிருக்கிற வார்த்தை, இனி நீங்கள் அழுது கொண்டு இராய். இப்படி யாராச்சும் நமக்கு இந்த உலகத்தில் சொல்லுகிறவர்கள் இருக்கிறார்களா? நீங்கள் அழுகும் பொழுது இன்னும் இவன் அழுகட்டும் என்று சொல்லுகிறவர்கள் அநேகர்கள். நீங்கள் விழுந்தால் தூக்குகிறதற்கு இங்க யாரும் வரமாட்டார்கள். விழுந்துட்டானா விழட்டும் என்று பார்ப்பார்கள், முடிந்துட்டானா முடியட்டும் என்று எதிர்பார்ப்பார்கள். இந்த எதிர்பார்க்கிற இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற வேளையிலே நம்முடைய கரத்தை பிடித்து நம்மளை தூக்கி நிறுத்தி அழாத என்று அவருடைய கரத்தை எடுத்து கண்ணீரை துடைக்கிற ஒரு தெய்வம் நமக்கு உண்டு. அவர்தான் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களை பார்த்துதான் அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார், நீங்கள் அழ வேண்டாம். எதை குறித்து அழுது கொண்டிருக்கிறீர்கள்? எதை குறித்து பயந்து கொண்டிருக்கிறீர்கள்? எதை குறித்து பதட்டப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள்? எதை குறித்து நீங்கள் துக்கத்தோடு இருக்கிறீர்கள்? உங்கள் துக்கம் மாறப்போகிறது. அதுக்கு தாங்க அவர் இந்த காலை வேளையில உங்களை பார்த்து சொல்லுகிறார், இனி நீ அழுது கொண்டு இராய், உன் கூப்பிடுதலின் சத்தத்திற்கு அவர் உருக்கமாய் இறங்கி. என்ன போடப்பட்டிருக்குது பாருங்க, நீங்க என்னத்தை சொல்லி அவரை கூப்பிட்டீங்களோ அந்த சத்தம் அவருடைய செவியிலே கேட்டு அவர் இறங்கி பக்கத்துல வருகிறாருங்க. வந்து நின்று உங்களுக்கு செவி கொடுத்து உங்களை பார்த்து சொல்லுகிறார், அதை கேட்ட உடனே உங்களுக்கு மறு உத்தரவு அருளுவார். உத்தரவு வரணுங்க பரத்திலிருந்து. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் சோதிகளின் பிதாவிடத்திலிருந்து உத்தரவோடு இறங்கி வருகிறது. இந்த நாட்களில் உங்களுக்கு தேவைகள், நன்மைகள் பரத்தில் இருந்து உத்தரவு வர வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் கூப்பிட்ட சத்தத்தை கர்த்தர் கேட்டு உருக்கமாய் இறங்குகிறார். அல்லேலூயா. அவர் வந்து உங்களை விடுதலையாக்க அவர் வல்லமை நிறைந்தவராய் இருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் விட்ட கண்ணீரை இயேசு கிறிஸ்து பார்த்தார். நீங்கள் பட்ட அவமானத்தை இயேசு கிறிஸ்து பார்த்தார். உங்களுடைய துக்கத்தையும் உங்களுடைய அவமானத்தையும் உங்களுடைய வேதனையும் உங்களுடைய பெரும் காற்று போல இருக்கிற பர்வதம் போல் இருக்கிற அத்தனை நிந்தனைகளையும் அவர் பார்த்ததினால் இந்த காலை வேளையில உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் நீ கூப்பிட்ட சத்தத்தை கேட்டு உருக்கமாய் இறங்கி வந்திருக்கிறேன். நான் உத்தரவு கொடுப்பேன். நீ எதை கேட்டியோ அதை அப்படியே நான் உத்தரவு கொடுப்பேன். அதை நீ வாங்கிக்கோ, சுதந்திரித்துக்கொள். நான் உன்னை இந்த பூமியிலே நிலைநிறுத்தி உன்னை நான் சுதந்திரமாய் வாழ வைப்பேன் என்று இயேசு கிறிஸ்து இந்த அதிகாலையில் சொல்லுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் அழுதது போதும். உங்கள் கண்ணீரை துடைத்து விடுங்கள். நீங்கள் வேதனைப்பட்டது போதும். நீங்கள் கஷ்டப்பட்டது போதும். நீங்கள் கவலைப்பட்டது போதும். இயேசு கிறிஸ்து உங்களோடு உயிர் உள்ளவராய் உலாவிக் கொண்டிருக்கிறார். மாறும். இதுக்குத்தான் அந்த வேதவாசனம் சொல்லுகிறது,
நீங்கள் இனி அழுது கொண்டு இருக்காதீர்கள், உன் கூப்பிடுதலின் சத்தத்திற்கு நான் செவி கொடுத்தேன். சில பேர் கேட்பாங்க, ஏங்க ஆண்டவரே, நாங்க கூப்பிடுறது உங்க காது கேக்குதா? ஏசப்பா, நான் படுற கஷ்டத்தை நீங்க பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கிறீங்களா? ஏசப்பா, நான் இந்த வேதனையை பத்தி உங்களிடத்துல சொல்லுகிறேனே, உங்களுக்கு காது கேட்கலையா என்று நீங்கள் கேட்பீர்கள். அதுக்குத்தான் வேத வசனம் சொல்லுகிறது, என் பிள்ளைகளுடைய சத்தத்தை நான் கேட்கிறதற்காக நான் இரவும் பகலும் என்னுடைய காதுகள் திறந்த வண்ணமாய் இருக்கிறது. நீங்கள் எந்த நிமிஷத்தில் கூப்பிட்டாலும், ஒவ்வொரு செகண்ட்ல நீங்க கூப்பிட்டாலும், உங்களை நோக்கி பார்த்து உங்களுக்காக இறங்கி உங்களுக்கு சமாதானத்தை கொடுத்து உங்களை காப்பாற்றி உங்களை வழி நடத்த ஒரு தெய்வம் உண்டு. வழிபடாதீர்கள். கர்த்தர் தேற்றுவார், கர்த்தர் உங்களை ஆற்றுவார், கர்த்தர் உங்கள் கண்ணீரை அவருடைய கரத்தினாலே துடைப்பார். எல்லாரும் சொல்லுவார்கள் அவ்வளவுதான் முடிந்ததென்று. தெய்வம் சொல்லுவார், இல்லை, இனிதான் உன் வாழ்க்கையில் ஆறுதல், நிம்மதி, இளைப்பாறுதல், மகிழ்ச்சி ஆரம்பம் என்று அவர் சொல்லுவார். யாராவது உங்களை பார்த்து எல்லாம் முடிந்து விட்டது என்று சொன்னார்களானால் அதையெல்லாம் காதிலே போட்டுக்காதீங்க. முடிஞ்சதுன்னு சொல்றது அவங்களுடைய வேலை, ஆரம்பிச்சு வைக்கிறது கர்த்தருடைய வேலை. அந்த மனுஷனுக்கு என்ன தெரியும் உங்களை பற்றி? உடைய தரிசனத்தை பத்தி மனுஷனுக்கு என்ன தெரியும்? உங்கள் மேல் வைத்திருக்கிற கிருபை பத்தி மனுஷனுக்கு என்ன தெரியும்? உங்கள் மேல் இருக்கிற தாளந்தை பத்தி மனுஷனுக்கு என்ன தெரியும்? அவர்களுக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது. உடைய அபிஷேகம் ஒன்றும் தெரியாது. உங்கள் மேல் வைத்திருக்கிற கிருபை தெரியாது. உங்கள் மேல் வைத்திருக்கிற தரிசனம் யாருக்கும் தெரியாது. உங்கள் தரிசனத்தை நோக்கி ஓடுங்கள். உங்கள் மேல் கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார், அந்த வாக்குத்தத்தத்தை நோக்கி ஓடுங்கள். ஐயோ, துக்கம் என்னை நெருக்கிறதே, தூக்கம் என்னை கொல்லுகிறதே, பாடு என்னை கொல்லுகிறதே, அவமானம் என்னை கொல்லுகிறதே என்று நீங்கள் கவலைப்பட்டு நீங்கள் உட்கார்ந்தீர்களானால் அந்த கவலை உங்களை மூடிவிடும். நீங்கள் கர்த்தருடைய சமூகத்திலே ஓடிப்போய் அவருடைய சமூகத்திலே நின்று நீங்கள் கண்ணீர் விட்டு விண்ணப்பத்தை கர்த்தருக்கு நேராக ஏறெடுக்கும் பொழுது, நீங்கள் எந்த விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறீர்களோ அந்த விண்ணப்பத்திற்கு உத்தரவு வரும். பரத்திலிருந்து, ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து வரும். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் அழுதது போதும். நீங்கள் அழுதது போதும். பிள்ளைகளை குறித்து அழுதுட்டு இருக்கிறீங்களா? குடும்பத்தை குறித்து அழுது கொண்டிருக்கிறீர்களா? தேவைகளை குறித்து அழுது கொண்டிருக்கிறீர்களா? கடன் பிரச்சனை குறித்து அழுது கொண்டிருக்கிறீர்களா? உங்கள் கண்ணீர் துடைக்கப்படும். எனக்கு திருமணமாகி இத்தனை ஆண்டு ஆகிறது, எனக்கு குழந்தை பாக்கியமே இல்லை என்று அழுது கொண்டிருக்கிறீர்களா? கர்த்தர் உங்களுக்கு என்று ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற குழந்தை பாக்கியத்தை கர்த்தர் உங்களுடைய கருவிலே கட்டளையிடுவார். அவர் சொல்லும் வார்த்தைக்கு உடனே அந்த கருவிலே ஒரு குழந்தை உருவாகும். விசுவாசிக்கிறீர்களா? ஆமென் என்று சொல்லுங்கள். அப்படி உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை இயேசு கிறிஸ்து கட்டளையிடுவாருங்க. பரத்திலிருந்து வரும் நன்மை வரும். உங்ககிட்ட இருக்கிற தீமை எல்லாம் விலகி போகும். உங்களுக்கு நேராய் ஒரு நன்மை வரும் என்று சொன்னால், உங்களிடத்தில் இருக்கிற தீமைகள், உங்களிடத்தில் இருக்கிற எல்லா அசுசமான காரியங்கள் எல்லாம் உங்களை விட்டு நீங்கி போகும். இருள் எல்லாம் உங்களை விட்டு நீங்கி போகும் என்று வேதம் சொல்லுகிறது. அதுக்குத்தான் அவர் சொல்லுகிறார், நீ எதை குறித்து என்னிடத்தில் நீ விண்ணப்பத்தை பண்ணினாயோ அதை அப்படியே நான் பரத்திலிருந்து உத்தரவை கட்டளை இட்டு உன்னிடத்தில் நான் கொடுக்கும் பொழுது நீ மகிழ்வாய், உன் கண்ணீர் துடைக்கப்படும், உன் துக்கம் மாறும் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. இனி நீங்கள் அழுது கொண்டிருக்க வேண்டும். நீங்கள் இனி எதை குறித்தும் அழ வேண்டாம். எத்தனையோ இடத்தில் நாம் அழுது புலம்பி கண்ணீர் விட்டு துக்கப்பட்டு கொண்டு பல இடத்துல நின்று கதறி கொண்டு இருக்கிறதை இயேசு கிறிஸ்து பார்க்கிறார். அவருக்கு மறைவாக ஒன்றும் இல்லை. அவர் உங்களை தேற்றுவார். அன்பு மகனே, மகளே, உங்கள் கர்ப்பத்தை கர்த்தர் நிரப்புவார். உங்களுடைய கை கால்கள் செயலிழந்து போயிருக்குமானால் உங்கள் கை கால்களை இயேசு கிறிஸ்துவின் கரத்தினாலே தொட்டு உங்களை குணப்படுத்தி, உங்களை சுகப்படுத்தி, உங்களுடைய கண்ணீரை துடைத்து உங்களை வாழ வைக்க போகிறார். அல்லேலூயா. அவர் பயங்கரமானவர். அவருக்கு முன்னாடி நாம் நிற்கும் பொழுது, அவருடைய வேத வசனத்திலும் வாசிக்கும் பொழுது அந்த வேத வசனம் பயங்கரமாய் நம்மளோட அசைவாடு. அல்லேலூயா. பாருங்க, இனி நீங்கள் அழுது கொண்டு இராய். உன் கூப்பிடுதலின் சத்தத்திற்கு இயேசு கிறிஸ்து உருக்கமாய் இறங்கி அதை கேட்ட உடனே உங்களுக்கு மறு உத்தரவை கட்டளையிடுகிறார். நீங்கள் கூப்பிட்ட சத்தத்தை அவர் நிதானமாய் கேட்டிருக்கிறார். நீங்கள் சொன்ன விண்ணப்பத்தை அவர் நிதானமாய் கேட்டிருக்கிறார். அவர் அப்படியே உடைய வாழ்க்கையில் வாக்கிய பண்ண போகிறார்.
இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறவர்கள், இந்த வீடு கட்டப்பட்டு பாதையிலே நிற்கிறதே, இது இதனால நின்றுக்குமா, அல்லது இவங்க ஏதாவது செய்திருப்பார்களா, அவங்க ஏதாவது செய்திருப்பார்களா என்று இந்த செய்தியை நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பீர்களானால் உங்களுக்கு முன்பாக இருக்கிற தடையெல்லாம் உடைய போகிறது. உங்களுக்கு முன்பாக இருக்கிற பிரச்சனை எல்லாம் மாறப்போகிறது. உங்களுக்கு முன்பாக இருக்கிற கண்ணீர் எல்லாம் துடைக்கப்பட போகிறது. நீங்கள் அந்த வீட்டை கட்டி முடிப்பீர்கள். கர்த்தர் உங்களுக்கென்று ஒரு உதவிக்கரத்தை நீட்டுவார். அந்த வீடு கட்டப்படும். அந்த வீட்டுக்கு விரோதமாக எழும்பியிருக்கிற போட்டிகள், பொறாமைகள், வைத்தறிச்சல், வன்கண்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மாறப்போகிறது. உங்களை தான், அன்பு மகளே மகளே, உங்களை தான் பார்த்து இயேசு கிறிஸ்து பேசிக் கொண்டிருக்கிறார். அவருடைய வார்த்தை இந்த அதிகாலை சத்திய துளியின் மூலியமாய் உடைய வீட்டுக்குள்ள கடந்து வந்து கொண்டிருக்கிறது. இந்த வார்த்தை வாங்கி நீங்கள் இந்த இருதயத்திலே விதைத்துக் கொள்ளும் பொழுது, நீங்கள் உட்கொள்ளும் பொழுது, அந்த வேத வசனம் உங்களுடைய கண்ணீரை துடைக்கும். நீங்கள் கர்த்தரிடத்தில் விண்ணப்பத்தை கொண்டு போகும் பொழுது விண்ணப்பம் தெளிவாக இருக்க வேண்டும். அந்த விண்ணப்பம் கிரயமாக இருக்க வேண்டும். அவரிடத்தில் சொல்லுகிற வார்த்தை அவர் கவனமாய் கேட்க வேண்டும் என்று சொன்னால், பல மணி நேரம் கர்த்தருடைய சமூகத்திலே நீங்கள் முழங்காலில் நின்று போராடி மன்றாடி அவருக்கு நேரம் உங்களுடைய வார்த்தைகளை ஏறெடுக்கும் பொழுது, விண்ணப்பத்தை கொடுக்கும் பொழுது, அப்பத்தான் அவர் உருக்கமாய் மறு உத்தரவு கொடுக்கிறார், உருக்கமாய் இறங்குகிறார். என் பிள்ளைகள் நிதானமாய் கேட்கிறார்களே, என் பிள்ளைகள் அழுது கொண்டிருக்கிறார்களே, என் பிள்ளைகளுடைய கண்ணீரை நான் துடைக்க வேண்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து இறங்கி வருகிறார். அன்னாள் என்கின்ற அந்த தாயார் சாமுவேலுக்காக அழுத பொழுது அந்த கண்ணீரை பார்த்தார். பல மணி நேரம் அந்த தாயார் கண்ணீர் சிந்தினார். அந்த கண்ணீரை பார்த்த இயேசு கிறிஸ்து உடனே இறங்கி மறு உத்தரவு கொடுத்து அவருடைய கருவை நிரப்பினார். இந்த நாட்களில் உங்களுக்கு உத்தரவு வர வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் பல மணி நேரம் கர்த்தருக்கு நேராய் உங்களுடைய விண்ணப்பத்தை செலுத்துங்கள். கர்த்தருக்கு நேராய் உங்களுடைய மன்றாட்டத்தை செலுத்துங்கள். கர்த்தருக்கு நேராய் கிரயமாய் உட்காருங்கள். ஒரு இடத்தில் போய் ஒரு மனிதனை பார்த்து ஒரு பொருளை வாங்க போகிற நீங்கள், ஒரு மனிதனை பார்த்து நீங்க உளறிட்டீங்கன்னா அவனுக்கு ஒன்னும் புரியாது. அவன் திரும்ப கேட்பான், நீங்கள் என்னிடத்தில் என்ன சொன்னீர்கள் என்று கேட்பான். நீங்கள் உளராமல் நிதானமாய் எனக்கு இது வேண்டும் என்று சொன்னால் அதை அப்படியே அந்த மனுஷன் எடுத்து கொடுக்கிறான். இப்படிதான் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் நீங்கள் கேட்கும் பொழுது கிரயமாய், தெளிவாய், உண்மையாய், உத்தமமாய், புனிதமாய் அவருடைய சமூகத்தில் பரிசுத்தமாய் உட்கார்ந்து நீங்கள் நிதானமாய் கேட்கும் பொழுது அவர் அப்படியே உங்களுடைய கரத்திலே கொடுக்க வல்லமை நிறைந்தவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நிதானமாய் கேட்டு ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் பொழுது உங்களுடைய கண்ணீர் துடைக்கப்படும். இந்த காலை வேளையில் உங்களை பார்த்து சொல்றாருங்க, நான் உத்தரவு கொடுக்கிறேன். மறு உத்தரவு வருதுங்க. நீங்க கேட்ட ஆசீர்வாதம் அப்படியே மறு உத்தரவு வருது. உங்களுக்கு இன்னும் என்னென்ன தேவைகள் வேண்டும், நீங்கள் எதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்கள், உங்களுக்கு என்று கர்த்தர் ஜீவ கிரீடத்தை வைத்திருக்கிறாரே, அது உங்களுக்காக மட்டும்தான் அவர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. சோர்ந்து போகாதீர்கள், தளர்ந்து போகாதீர்கள், தைரியமாய் கேளுங்கள். உங்கள் கண்ணீரை கர்த்தர் துடைத்து இந்த காலை வேளையில் உங்களை பார்த்து சொல்லுகிறார். இந்த சத்திய துளியின் வார்த்தையின் மூலியமாய் உங்களை பார்த்து சொல்லுகிறார், இனி நீங்கள் அழுது கொண்டிராய். உங்களை பார்த்துதான், குடும்பத்தை பார்த்துதான், உனக்கு தேவையான வேலையை கட்டளிட்டு உனக்கு தேவையான வருமானத்தை நான் கொடுக்க போகிறேன். நீ அழுது கொண்டிராய். உனக்கு தேவைகள் எல்லாம் பரத்திலிருந்து உத்தரவு வரப்போகிறது, ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து வரப்போகிறது. நீ அழுது கொண்டிராய் என்று இந்த காலை வேளையிலே உங்களை பார்த்து சொல்லுகிறார். அல்லேலூயா. இன்னொரு வேத வசனத்தை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது 2 ராஜாக்களின் புஸ்தகம் 20வது அதிகாரம் 3வது வசனத்தை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது, ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாய் எசேக்கியாவுக்கு தீர்க்க தரிசனம் வந்த பொழுது எசேக்கியா என்ன தெரியுமா செய்தார்? அந்த வசனத்தை நாம் வாசிக்க கேட்போமே. கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினார். எசேக்கியா மிகவும் அழுதான். பாருங்க, எசேக்கியா மரித்து போய் விடுவான் என்று ஏசாயா தீர்க்க தரிசனமாய் சொல்லிவிட்டு அவர் வாசப்படியை கூட தாண்டவில்லை. அப்பொழுதே இயேசு கிறிஸ்துவினுடைய தீர்க்க தரிசனம் மறுபடியும் பிறக்கிறது. என்ன தெரியுமா பிறக்கிறது? அதுக்கு கீழே வாசித்து பார்க்கும் பொழுது உங்களுக்கு புரியும். வாசிங்களே. ஏசாயா பாருங்க, பாதி முற்றத்தை விட்டு அப்புறம் போகிறதுக்கு முன்னே பாதி கூட போகல அவரிடத்துல சொல்லிவிட்டு, அப்பொழுது உடனே அடுத்த செகண்டே அவர் உத்தரவு கொடுக்கிறார். என்ன சொல்லுகிறார்? வாசிக்க கேட்போமே. கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி அவர் சொன்னது
ஏசாயா தீர்க்கதரிசியை பார்த்து சொல்லுகிறார், நீ எசேக்கியாவின் இடத்தில் திரும்ப போய் என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாய் இருக்கிற கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன்னுடைய கண்ணீரை கண்டேன், இதோ குணமாக்குவேன். நீங்க பாருங்க, அவர் விட்ட கண்ணீர் தீர்க்க தரிசனம் வந்தவுடனே அவர் ஒவ்வொருபுறமாய் திரும்பி கண்ணீர் வடிக்கிறார். இன்னைக்கு நீங்கள் என்ன வியாதி உள்ளவன் என்று சொல்லிவிட்டார்கள், என் சரீரத்தில் பலவீனம் ஆனவன் என்று சொல்லிவிட்டார்கள், நான் பலவீனப்பட்டிருக்கிறேன், என்னை காப்பாற்ற யாரும் இல்லை, என் கண்ணீரை துடைக்க யாரும் இல்லை, இந்த வியாதி எப்ப மாறும், இந்த சஞ்சலங்கள் எப்ப மாறும், இந்த தவிப்பு எப்ப மாறும் என்று இந்த செய்தியை பார்த்து கொண்டிருப்பீர்களானால், உங்களை பார்த்து இயேசு கிறிஸ்து சொல்லுகிற வார்த்தை, உங்களுக்கு என்று வருகிற வார்த்தை, நீ எவ்வளவு வியாதிப்பட்டிருந்தாலும் சரி, எசேக்கியாவுக்கு நேராய் ஏசாயா எப்படி தீர்க்க தரிசனமாய் சொன்னாரோ, இந்த அதிகாலை நேரங்களில் இயேசு கிறிஸ்துவை உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிற வார்த்தை, உன் ஜெபத்தை கேட்டு, உன் கண்ணீரை கேட்டு உங்களுக்கு மறு உத்தரவு கொடுக்கிறேன் என்று அவர் வாக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. அது கீழே வாசித்து பாருங்களே, உங்கள் நாட்களோட 15 வருஷத்தை நான் உனக்கு கொடுக்கிறேன், உன்னையும் இந்த நகரத்தையும் எல்லா பொல்லாத மனுஷனும், எல்லா நிந்தைகளுக்கும், எல்லா அவமானத்திற்கும், எல்லா கண்ணீருக்கும், எல்லா துக்கத்திற்கும், எல்லா வியாதிற்கும் நான் உன்னை விலக்கி தப்புவித்து என் நிமித்தமும் என் தாசனாகிய தாவீதின் நிமித்தமும் இந்த நகரத்திற்கு ஆதரவாய் இருப்பேன் என்று சொல் என்றார். அல்லேலூயா. அழுத சத்தத்தை இயேசு கிறிஸ்து கேட்ட உடனேயுமே அவருடைய தலையெழுத்தையே இயேசு கிறிஸ்து மாத்தி எழுதுகிறார். இந்த நாட்களில் உங்களுக்கு விரோதமா இருக்கிற பிரச்சனையை, உங்களுக்கு விரோதமா இருக்கிற அவமானத்தை, உங்களுக்கு விரோதமா இருக்கிற கண்ணீரை, உங்களுக்கு விரோதமா இருக்கிற துக்கத்தை இயேசு கிறிஸ்து மாத்துவாரா மாத்த மாட்டாரா? விசுவாசியுங்கள். நீங்கள் மன்றாடின மன்றாட்டத்தை, நீங்கள் விட்ட கண்ணீரை இயேசு கிறிஸ்து பார்த்திருக்கிறார். அல்லேலூயா. அதை பார்த்ததுனால மறு உத்தரவு பரத்திலிருந்து வரும். அவர் சொல்லுகிறதை பாருங்க, ஆ கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் உத்தமமாய் நடந்து, உமக்கு முன்பாக நான் எல்லா காரியத்தையும் நன்மையாய் செய்தேனே, எல்லாத்தையும் செய்துவிட்டு உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும். அவரிடத்தில் எப்படி ஜெபிக்கிறார் பாருங்க, நான் உண்மையா இருந்தேன், தயவு செய்து நினைத்து என்னை காப்பாற்றுங்க. நான் பொய் சொல்லாமல் இருந்தேனே, அதை நினைத்து என்னை காப்பாற்றுங்க. நான் நீர் சொல்லுகிற வார்த்தை அப்படியே செய்தேனே, அதற்காக என்னை நீங்கள் காப்பாற்றுங்கள் என்று அழுத பொழுது ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லிவிட்டு அவர் வாசலை கூட தாண்டவில்லை, சொல்லுகிறார், மறு உத்தரவு கொடுக்கிறார். மறு உத்தரவாய் தீர்க்க தரிசன வார்த்தை வருகிறது. இந்த வார்த்தை போய் சொல், நான் அவனை காப்பாற்றுவேன், நான் அவனுக்கு ஆயுசு நாட்கள் 15 ஆண்டு நான் அவனுக்கு ஆயுசை கொடுப்பேன் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அல்லேலூயா. இந்த காலை வேளையில நீங்கள் கர்த்தருக்கு முன்னாடி நின்று கொண்டு நீங்கள் அழுது கொண்டு இருப்பீர்களானால், உங்கள் கண்ணீரை துடைத்து உங்களுக்கு நேராய் மறு உத்தரவு வருகிறது. உங்களுக்கு நேராய் இந்த மறு உத்தரவு வரும் பொழுது நீங்கள் வாழ்வு பெறுவீர்கள், நீங்கள் வாழ்வீர்கள், உடைய துக்கம் மாறப்போகிறது. நீங்கள் பல காரியத்தை குறித்து புலம்பிக் கொண்டு அழுது கொண்டு வேதனைப்பட்டு கொண்டிருப்பீர்களானால், அந்த வேதனையும் அந்த துக்கமும் மாறி உங்கள் கண்ணீர் துடைக்கப்படும். அன்பு மகனே, மகனே, இயேசு கிறிஸ்துவினுடைய புனிதமான வார்த்தை, புடமிடப்பட்ட வார்த்தை இந்த காலை வேளையிலே உங்களுக்கு நேரம் வந்து கொண்டிருக்கிறது. பெற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் வாங்கி உங்களுடைய இருதயத்திலே வைக்கும் பொழுது உங்கள் கண்ணீரை அந்த வார்த்தையே துடைக்கும். அவங்களுடைய கண்ணீரை அந்த வசனமே துடைக்கும். ஆமென், ஆமென் என்று சொல்லுங்கள், அப்படியே ஆகும். அல்லேலூயா. இப்படி தாங்க ஆகார் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போய்கொண்டிருக்கும் பொழுது அந்த குழந்தைக்கு உண்டான தேவையெல்லாம் தீந்து போய்விட்டது. தீந்து போனதற்கு பிற்பாடு அந்த தாயார் அம்பு பாயும் தூரத்தில் போய் உட்கார்ந்து மிகவும் அழுதாள் என்று வாசிக்கிறோமே. வசனத்தை பாருங்க, ஆதியாகமம் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 16வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. அந்த வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்பு பாயும் தூரத்திலே போய் உட்கார்ந்து
சத்தமிட்டு அழுதாள். அந்த சத்தத்தை இயேசு கிறிஸ்து கேட்டதினால் பிள்ளைக்கு ஒரு ஊற்றை ஏற்படுத்தி 2 பேத்தினுடைய கண்ணீரையும் இயேசு கிறிஸ்து துடைத்து அவர்களை வழி நடத்தி கொண்டு போகிறார். இந்த நாட்களில் நீங்கள் எதை குறித்து அழுது கொண்டிருக்கிறீர்கள்? உங்கள் பிள்ளைகளை குறித்து அழுது கொண்டிருக்கிறீர்களா? உங்கள் பிள்ளைகளை கர்த்தருடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து விடுங்கள். உங்கள் குடும்பத்தை குறித்து அழுது கொண்டிருக்கிறீர்களா? உங்களுடைய குடும்பத்தை கர்த்தருடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து விடுங்கள். கர்த்தர் உங்களை வாளாக்காமல் தலையாக்கி, உங்களை கீழாகாமல் மேலாக்கி, கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து நீ போகிற வழியெல்லாம் அவர் உங்களுக்கு துணையாய் வருவார். அப்படித்தான் வேதம் சொல்லுகிறது. பிள்ளை சாகிறதை பார்க்க முடியலையே, என் குடும்பத்தில் உள்ள பற்றாக்குறையை பார்க்க முடியலையே, என் சரீரத்தில் உள்ள வியாதியை பார்க்க முடியலையே, என்னுடைய சஞ்சலத்தை பார்க்க முடியலையே, அநேகர்கள் என்னை மதிக்காமல் தள்ளிவிட்டார்களே என்று நீங்கள் புலம்பிக் கொண்டு இருப்பீர்களானால் கர்த்தரிடத்தில் ஓடி அழுங்கள். மனுஷரிடத்தில் அழுதீர்களானால் அதனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது, அதனால் ஒரு நன்மையும் கிடையாது. நீங்கள் கர்த்தருடைய சமூகத்திலே உட்கார்ந்து நீங்கள் அழுகும் பொழுது உங்களுடைய கண்ணீரை துடைத்து, உங்களை ஆற்றி, உங்களை தேற்றி, உங்களுக்கு தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட்டு உத்தரவு கொடுத்து உங்களை நடத்துகிறவராய் இருக்கிறார். மறு உத்தரவு பரத்திலிருந்து, ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வரும். அல்லேலூயா. சந்தோஷமா இருங்கள். இந்த காலை வேளையில் ஆவியானவர் உங்களோடு பாருங்க பேசிக் கொண்டிருக்கிறார். எசேக்கியா அழுதார், கண்ணீரை துடைத்து 15 வருடத்தை இயேசு கிறிஸ்து கூட்டி கொடுத்தார். ஆகார் அம்மா அழுதாங்க, அந்த பிள்ளைக்கு தண்ணீர் குடிக்க கொடுத்தாங்க. எங்க பாருங்க, நீங்கள் அழுது கொண்டு இருக்க வேண்டாம் என்று இந்த காலை வேளையில இயேசு கிறிஸ்து உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். தயவு செய்து நீங்கள் அழுகிறதை நிப்பாட்டி விட்டு, உங்களுடைய கண்ணீரை துடைத்து விட்டு, தெய்வத்தினிடத்தில் விண்ணப்பத்தை தெளிவாய் கரையமாய் சொல்லிவிட்டு, ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஜெபித்து தெய்வத்தினிடத்தில் உண்மையாய் நீங்கள் விண்ணப்பத்தை செலுத்தீர்களானால் அவர் அடுத்த செகண்ட்லயே மறு உத்தரவு வரும் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அழுகிற உங்களுடைய கண்ணீரை இயேசு கிறிஸ்து துடைத்து உங்களை நிறுத்த போகிறார். உங்களுடைய அவமானத்தை மாற்றி உங்களை நிறுத்த போகிறார். உங்களுடைய துக்கத்தை மாற்றி இயேசு கிறிஸ்து நிறுத்த போகிறார். உங்களுடைய துயரத்தை மாற்றி இயேசு கிறிஸ்து நிறுத்த போகிறார். உங்களுடைய கண்ணீர் துடைக்கப்படும், வேதனை மாறும் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு மனுஷன் அழுது 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 புலம்புகிறதை எல்லா மனுஷனும் பார்த்து கொண்டு போய் கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் ஒரே ஒரு கரம் நம்மளை தேடி வருகிறது. ஏன் வருகிறது? உங்களை படைத்தவர், உங்களிடத்தில் உண்மையாய் உங்களை நேசித்தவர், உங்களிடத்தில் உண்மையாய் சுவாசம் பண்ணி கொண்டிருக்கிறவர் எப்படி உங்களை கைவிடுவார்? அன்பு மகனே, மகளே, நீங்கள் இந்த வேளையிலே சோர்ந்து தளர்ந்து போய் உட்கார்ந்திருப்பீர்களானால் வேதம் சொல்லுகிறபடி அவரை நோக்கி நீங்கள் விண்ணப்பம் பண்ணுங்கள். அவர் உங்களை நோக்கி வருவார். அவரை நோக்கி மன்றாடுங்கள், அவர் உங்களை நோக்கி வருவார். அவரை நோக்கி அழுதது போதும், உங்கள் கண்ணீரை துடைக்க இயேசு கிறிஸ்து வருவார். பயப்படாதீர்கள். பயந்து தெய்வத்தினுடைய வார்த்தை விட்டு விலகாமலும் அவருடைய வார்த்தையை இறுகப்பிடித்துக் கொண்டு வசனத்தில் நீங்கள் நில்லுங்கள். உங்களை கர்த்தர் தூக்கி நிறுத்துவார். ஒரு வேத வசனத்தை நம்ம வாசித்து பார்க்கும் பொழுது, யோபுவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 4வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. நீங்கள் அழுது கொண்டிருக்கிறீங்களா? வேத வசனம் கண்ணீரை துடைக்கும். நீங்கள் புலம்பிக் கொண்டிருக்கிறீங்களா? உடைய புலம்பலை வேத வசனம் மாற்றும். நீங்கள் பதறி கொண்டிருக்கிறீங்களா? உடைய பதட்டத்தை வேத வசனம் மாற்றும். யோபு பக்தன் சொல்லும் பொழுது சொல்லுகிறார், அந்த வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போமே. யோபுவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 4வது வசனம் வாசிக்க கேட்போம். விழுகிறவனை, அழுது புலம்பி அவமானப்பட்டு துக்கப்பட்டு துயரப்பட்டு விழுகிறவனை உம்முடைய வார்த்தையினால் நிற்க பண்ணி தள்ளாடுகிற முழங்கால்களை இயேசு கிறிஸ்து உறுதிப்படுத்துகிறார். பலப்படுத்தினீர். அல்லேலூயா. எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்களே. இந்த காலை வேளையில, இந்த அதிகாலை சத்திய துளிகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களை பார்த்துதான் இயேசு கிறிஸ்து சொல்லிக் கொண்டிருக்கிறார். கர்த்தர் விழுகிற யாவரையும், இப்படித்தான் போடப்பட்டிருக்கிறது, விழுகிறவனை உம்முடைய வார்த்தைகளினால் நிற்க பண்ணி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்தினே. அந்த வேத வசனம் என்ன சொல்லுகிறது பாருங்கள். எவ்வளவு அழகாய் அந்த வேத வசனம் இந்த அதிகாலையில் நம்மளை தேற்றுகிறது பாருங்கள். விழுகிறவனை உம்முடைய வார்த்தையினால்
நிற்க பண்ணி. நீங்க இப்ப கேட்டுக்கொண்டிருக்கிற வசனம் தான் உங்களை காக்கிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற வார்த்தை தான் உங்களை வாழ வைக்கிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற வார்த்தை தான் உங்களுக்கு நிழலா இருக்கிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற வார்த்தை தான் உங்களை போஷிக்கிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற வார்த்தை தான் உங்கள் கண்ணீரை துடைக்கிறது. ஹல்லேலூயா. அந்த வார்த்தை 7 தரம் புடமிடப்பட்ட வார்த்தை. அந்த வார்த்தை நிதானமாய் உங்களுக்கு நேராய் வந்து கொண்டிருக்கிறது. இந்த வார்த்தையை பெற்றுக்கொள்ளும் பொழுது, அதுக்குத்தான் நான் எப்பொழுதும் சொல்லுகிற வார்த்தை, அந்த வேத வசனத்தை, உங்களுக்கு நேராய் வருகிற வேத வசனத்தை உங்களுடைய இருதயத்தில் நீங்கள் விதைத்துக் கொள்ளும் பொழுது, ஒரு நாள் உங்களுடைய கண்ணீரை அந்த வேத வசனம் துடைக்கும். ஹல்லேலூயா. பாருங்களே, விழுகிறவனை உம்முடைய வார்த்தையினால் நிற்க பண்ணி தள்ளாடுவோம். பிரச்சனை வரும்பொழுது தள்ளாடுவோம், போராட்டம் வரும்பொழுது தள்ளாடுவோம், கண்ணீர் சிந்தும் பொழுது தள்ளாடுவோம், பல நிந்தைகள் நெருக்கும் பொழுது தள்ளாடுவோம், தடமாறுவோம். என்ன செய்கிறது என்று தெரியாத பொழுது நாம் விழும் பொழுது என்ன சொல்லுகிறார் பாருங்களே, முழங்கால்களை பலப்படுத்துகிறீர். எப்படி பலப்படுத்துகிறார்? வேத வசனத்தை கொண்டு பலத்தை அனுப்பி உங்களை பலப்படுத்துகிறார். வேத வசனம் தான் நமக்கு பலன், வேத வசனம் தான் நமக்கு நிம்மதி, வேத வசனம் தான் நமக்கு சந்தோஷம், வேத வசனம் தான் நம்முடைய கண்ணீரை துடைக்கும். அதுக்குத்தான் வேத வசனம் சொல்லுகிறது, இரவும் பகலும் என் வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். எதுக்காக அந்த பாக்கியவான் என்று சொல்லப்படுகிறது? அந்த வேத வசனத்தை நீங்கள் தியானிக்கும் பொழுது அந்த வேத வசனம் உங்களை பார்க்கிறது. நீங்கள் அந்த வேத வசனத்தை நோக்கி பார்க்கும் பொழுது அந்த வேத வசனம் உங்களை நோக்கி பார்க்கிறது. அந்த வேத வசனத்தை நீங்கள் தியானிக்கும் பொழுது அந்த வேத வசனம் உங்களுக்கு ஆறுதலை கட்டளையிட்டு உங்களுடைய கண்ணீரை துடைத்து உங்கள் துக்கத்தை மாற்றி உங்களை வாழ வைக்கிறது, உங்களை போஷிக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே நீங்கள் அழுது கொண்டு புலம்பிக் கொண்டு என்ன செய்வதென்று தெரியாமல் நின்று கொண்டு இருப்பீர்களானால் உங்களுக்காகத்தான் இந்த வார்த்தை கடந்து வந்து கொண்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் கண்ணீரை துடைப்பார். நீ கூப்பிட்ட மன்றாட்டத்தை கேட்டு உனக்கு உத்தரவு கொடுப்பார். மறு உத்தரவு கொடுத்து உங்களை தேற்றி கர்த்தர் அணைக்க போகிறார். ஹல்லேலூயா. கடைசியா வாசித்தது போல இந்த வேத வசனத்தை விதைத்துக் கொள்ளுங்க. விழுகிறவனை கர்த்தர் தாங்க போகிறார். நீங்கள் விழுந்து போய் இருக்கிறீங்களா? பிரச்சனையின் மித்தமாய் விழுந்து போய் இருக்கிறீங்களா? நிந்தனையின் மித்தமாய் விழுந்து போய் இருக்கிறீங்களா? உங்க காலை கர்த்தர் திடப்படுத்தி பலப்படுத்தி ஆரோக்கியப்படுத்தி கர்த்தர் உங்களுக்கு மான் கால்களை உங்களுக்கு கொடுத்து இயேசு கிறிஸ்து உங்களை நடத்த போகிறார். ஹல்லேலூயா. தள்ளாடும் கால்களை திடப்படுத்த போகிறார். சோர்ந்து போகாதீர்கள். இந்த வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்லிவிட்டேன். இந்த வசனத்தை நீங்கள் எழுதி வைத்து நீங்கள் தியானித்து பாருங்கள். இந்த காலை வேளையிலே கர்த்தர் உங்களோடு பேசுவார். கர்த்தருடைய கரம் வந்து உங்களுடைய கண்ணீரை துடைத்து உங்களுக்கு ஒரு ஆறுதலை கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையின் பிரகாரம் இந்த காலை வேளையிலே இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிக்கட்டும். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஜெபிப்போமா? எல்லாரும் கண்களை போடுங்க. அன்பின் பரிசுத்த பரலோக நல்ல ஜெயபலமானவரே, உங்க கிருபைக்காக தயவுக்காக நான் கோடான கோடி நன்றி செலுத்துறேன்ப்பா. காலை வேளையில் ஆண்டவரே, உன் பிள்ளைகளை பார்த்து என் பிள்ளைகளுடைய கண்ணீரை நான் துடைப்பேன், நீ இனி அழுது கொண்டு இராதே என்று நீ சொன்னீரே. உன் பிள்ளைகளுடைய கண்ணீர் எல்லாம் துடைத்து விடுங்கப்பா. எதை குறித்து அழுது கொண்டிருக்கிறார்கள், எதை குறித்து போராடி கொண்டிருக்கிறார்கள், எதை குறித்து கலங்கி கொண்டிருக்கிறார்களோ அந்த கலக்கத்தை மாற்றி உன் பிள்ளைகளுக்கு ஒரு பரிபூர்ண விடுதலையை கட்டளிட்டு பரிபூர்ண நன்மையை கட்டளிட்டு ஆண்டவரே, நீர் தயவு செய்து பரத்திலிருந்து உன் பிள்ளைகளுக்கு என்று ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற நன்மைகளையும் சுகத்தையும் பலத்தையும் திடத்தையும் திட நம்பிக்கையும் நீர் பரத்திலிருந்து ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து நீர் கொடுக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். தயவு செய்து உத்தரவை கொடுங்க. வானத்தின் பலகணிகளை திறங்கப்பா. ஜோதிகளின் பிதாவிடத்தில் நம்முடைய வல்லமை கடந்து வரும்படியாக நான் ஜெபிக்கிறேன். இந்த செய்தியை கேட்ட பிள்ளைகள், கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள், கேட்க போற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீ தேற்றி ஆற்றி சமாதானத்தினால் நீ நிரப்பும்படியாக நான் ஜெபிக்கிறேன். பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, கிருபையில மறைங்க, பெரிய காரியத்தை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் இரக்கமுள்ள ஜெயமுள்ள புண்ணிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பாராக.